பொதுவாக வந்து வீடியோ எடிட்டர்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத நான் பர்சனலாக நம்பலை. ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணாத வீடியோ எடிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணணுன்னு தான் நான் நம்புகிறேன். நான் மெயினாக இன்ஸ்பயர் ஆனது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சாம்சங்கோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா மோஷன் கிராஃபிக்ஸில் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. யூடியூப் வீடியோஸ்க்கும் இந்த ஆன்லைன் கோர்ஸ்க்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த யூடியூப் கோர்ஸுக்கும் ஆன்லைன் கோர்ஸுக்கும் வித்தியாசம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்கில்ஸை நான் சோஷியல் மீடியாவில் ஷோ பண்ணுறது அப்படின்றது இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ முக்கியம். ஸோ நீங்கள் ஃபேஸ் காமிக்கிறீங்க அப்படிங்கும்போது மெயினாக இங்கே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் வரணும்னாலும் சரி, ஜாப் கிடைக்கணும்னாலும் சரி, ஃபஸ்ட்டு விஷயம் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் எடிட்டராக எப்படி இருக்கும் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இப்போ மோஷன் கிராஃபிக்ஸ் வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன சினாரியோ இருக்கணும், என்ன லோகோ இருக்கணும், கலர் கோட்லேருந்து லோவர் தேர்ட்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்து எடிட் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ வந்து சார்ஜ் வந்து பண்ணலாம்? அது எப்படி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீமியர் ப்ரோல கொண்டு வரதை விட மொபைல் ஆப்பில் என்னால் பண்ண முடியும், நான் அதிலே பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்தை வேஸ்ட் பண்ணுவேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆளுமையை கூப்பிட்டு நாம் வந்து போட்காஸ்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, துறை சார்ந்த திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள்கிட்ட தொடர்ச்சியாக அவரோட அனுபவங்களை பற்றி பேச போகிறோம். வணக்கம் பிரகாஷ் ராஜ். உங்களை பற்றி நானே சொல்கிறத விட ஒரு செல்ஃப் இன்ட்ரோவாக நீங்களே உங்களை பற்றி உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். என்னோட சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை, பொன்னமராவதின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் இங்கே சின்ன வயசுலேயே வந்து இங்கே என்னோட பிகாம் அண்ட் எம்பிஏ இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் பிரகாஷ் ஹியர் அப்படின்ற பேரில் வந்து யூடியூப்பில் கான்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு 40+ டிஜிட்டல் ஃபாலோவர்ஸோடு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கோர்சஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்சஸ். ஸோ இப்போ தி க்ரோத் சீக்ரெட் மீடியா அப்படின்ற பேஜ் ரன் பண்ணிருக்கோம். ஸோ 12+ எடிட்டர்ஸோட 12+ கிளைண்ட்ஸோட நாங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டில் நவ் 100+ கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ 6 ஃபிகர் ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வீடியோ எடிட்டிங் தான் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. இது வந்து இந்த ஆர்வம் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படி தான். நாம் வந்து ஒரு துறையில் வரணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆசைப்படுவோம். இல்லை நம்ம பெற்றவங்களுக்கு எப்போவுமே வேறு நம்ம இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கும். நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். அப்போது நீங்கள் வீடியோ எடிட்டிங் அப்படின்றத எந்த டைமில் வந்து நீங்கள் ஜட்ஜ் வந்து பரவாயில்ல நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ எடிட்டிங் போயிடலாம் அப்படின்னு எந்த டைமில் வந்து முடிவு பண்ணீங்க இந்த பாதையவை? ஸோ நான் நார்மலாக வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு இருந்த போது எனக்கு அதை பற்றி தெரியல. பட் என்னோட டீச்சர்ஸே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீ வீடியோஸ் நல்லா எடிட் பண்ணுற அப்படின்ற போது அவங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கும்போது காலேஜஸ்க்கு வீடியோ பண்ணும்போது ஓகே நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ஓகே நமக்கு இது சரியாக வருது அப்படின்றனால மேற்கொண்டு இதை கற்றுக்கலாம் அப்படின்றனால, அதுவும் காலேஜ் வரைக்குமே மொபைல் ஆப்ஸ் கைன் மாஸ்டர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ ஓகே நம்ம சிஸ்டம் ஆப்ஸை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் கன்சியூம் பண்ணோம். ஸோ இதே நம்ம பார்த்தா சூஸ் பண்ணிடலாம். மெயினாக என்னென்னா, இப்போ நான் எம்பிஏ முடிச்சிருந்ததுனால எனக்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரிலேட்டடாக நிறைய ஹைரிங் போனேன். பட் அதில் எதுவுமே செலக்ட் ஆகலை. ஆனால் எங்கள் மேம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டூடியோவில் வந்து வீடியோ எடிட்டர் ஹையர் பண்ணுறாங்க, நீ அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த மேம்னால தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடச்சி நம்ம ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ளை பண்ணி வந்ததா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த எம்பிஏ ரிலேட்டடாக எந்த ஜாப்லையுமே நான் செலக்டே ஆகலை. எங்கள் கிளாஸில் கிட்டத்தட்ட 60 பேர் இருந்தாங்க. 60 பேருமே செலக்ட் ஆனாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் செலக்ட் ஆகலை. எந்த இன்டர்வியூமே செலக்ட் ஆகலை. ஆனால் வீடியோ எடிட்டர் ரிலேட்டடாக போனோன்னே ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு நிறைய கோர்சஸ் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க கைட் பண்ணாங்க. ஸோ ஒரு மென்டார் அங்கே இருந்தது, நல்ல ஒரு மென்டார் இருந்ததுனால ஓகே இதை நம்ம சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ஸ்கில் பண்ணி அப்புறம் தென் அந்த மாதிரி தான் இதுக்குள்ளேயே ஃபுல்லாக வந்தது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணுறீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் வந்து கற்றுக்க முடியும். இல்லை நாம் வந்து கோர்ஸ் செல் பண்ணுறோம், அதில் நிறைய வந்து கற்றுக்குறாங்க. யூடியூப் பிளாட்ஃபார்மும் இன்றைக்கி நிறைய இருக்குது. எல்லாருமே வந்து எல்லா வகையிலையும் அவங்க வந்து கற்றுக்குறாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இந்த வீடியோ எடிட்டிங்கை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணீங்க, எப்படி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? ஸோ நான் மெயினாக கற்றுக்கிட்டது எதுலனா, யூடியூப்பில் தான் நானும் கற்றுக்கிட்டேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு யூடியூப்பில் கான்டென்ட்ஸ் இல்லைங்கும் போது நான் ஆன்லைன் கோர்சஸை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மெயினாக கற்றுக்கும் போது யூடியூப் வீடியோஸை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சது. நான் மெயினாக இன்ஸ்பயர் ஆனது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சாம்சங்கோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா மோஷன் கிராஃபிக்ஸில் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்பவே அப்போ ஒரு பிடிச்சிருந்துச்சு. அதை கிரியேட் பண்ணுங்கிறனால யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போது நீங்கள் வந்து நிறைய கிரியேட் வந்து பண்ணீங்க அப்படின்னும் போது எல்லாருமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு நம்ம வந்து பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்பு இல்லை நீங்கள் பண்ண மிஸ்டேக் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இது ரொம்ப நாளாக இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தோம், நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வீடியோ எடிட்டிங்கில் என்னென்னா,
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அலைட் மோஷன் கைன் மாஸ்டர் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்ஸ் வந்து இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் செலக்ட் ஆகி உள்ளே போகும்போதுமே சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்க சொல்லி அவங்க கம்பல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு வீடியோவை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீமியர் ப்ரோவில் கொண்டு வரதை விட மொபைல் ஆப்பில் என்னால் பண்ண முடியும், நான் அதிலே பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சிஸ்டம் ஆப்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அதை முன்னாடியே கற்றுருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோன்னு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தது தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி இப்போது டேபன்ஜி இப்போவுமே நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இன்னும் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளை அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நம்ம அப்ஸ்கில் பண்ண தான் நம்மளால் குவாலிட்டியான வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். கரெக்ட். நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே அடங்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து டெம்ப்ளேட் கொடுக்குது. இப்போ ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்க்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடமும் நமக்கு வருது, கிரியேட்டிவிட்டி வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடியே வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் வேலை பார்க்கும்போது அவங்க சம் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது போக நீங்களும் ஓனாகவே நிறைய இப்போது யூடியூப் வீடியோக்களை பார்த்தும் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க. இப்போது இதை நீங்கள் எதை வந்து யூடியூப் வீடியோஸ்க்கும் இந்த ஆன்லைன் கோர்ஸுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த யூடியூப் கோர்ஸுக்கும் ஆன்லைன் கோர்ஸுக்கும் வித்தியாசம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆன்லைன் கோர்ஸில் நம்மளை கற்றுக்கும் போது நமக்கு ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு மென்டார் இருப்பாங்க. ஸோ நமக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நம்ம யூடியூப்பில் பண்ணும்போது அது பர்சனலைஸ்டாக நமக்கு ஒரு மென்டார் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சரியாக பண்ணுறோம் என்ன தப்பாக பண்ணுறோங்கிறது அந்த மென்டார் சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடிட் பண்ண வீடியோஸ் நல்லா இருக்குன்னு நானே நம்பிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் நம்ம ஃபீல்டுக்குள்ளே போனோன்னே பிராண்ட்ஸ்க்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது அவங்க சொல்லும் போது தான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஆன்லைன் கோர்ஸில் ஒரு மென்டார் இருப்பாங்க, இந்த மாதிரியான திங்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ யூடியூப்பில் நம்ம கற்றுக்கும் போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிரியேட்டரோட வீடியோ எடுக்கிறோங்கும் போது அவர் வந்து ஒரு சர்டைன் லெவலுக்கு தான் அதில் கான்டென்ட்ஸ் போட்டிருப்பார். பட் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இப்போ இருக்க ட்ரெண்ட் வரைக்கும் வரணும் அப்படிங்கும்போது எல்லாமே ஒரே பேட்சாக இருக்கணுங்கும் போது இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன் கோர்ஸில் தான் நமக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி சர்டிஃபிகேஷன், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எதுவுமே நமக்கு யூடியூப்பில் கிடைக்காது. ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ பர்சனலாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது யூடியூப்பில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கற்றுக்கிறது பெட்ரு. ஆனால் ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே நீங்கள் இதை தான் உங்களோட கரியராக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் போகலாம். அதாவது ஒரு மென்டார்ஷிப் உள்ள போகலாம். எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் பண்ணுறதுனால என்னவா இருக்கும் அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குறை கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் காதலுடைய ஒரு மிகப்பெரிய விஷயமே என்னென்னா குறை கண்ணுக்கே தெரியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஆள் உங்களுடைய விஷயங்களை பார்க்கும்போது அதில் அவங்க சொல்லுவாங்க குறைய. ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குறைய அவங்க சொல்கிற ஃபீட்பேக், அது வந்து ஃபீட்பேக்னு வச்சுக்கோங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து நம்ம காது கொடுத்து கேட்டு அதை நம்ம மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய தொழிலில் வந்து மேலே போகலாம் அப்படின்னு வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே ஒர்க்கிங் ஸ்டேஜுக்குள்ளே வந்து போயிடுவோம். ஒரு வீடியோ எடிட்டிங்கோட ப்ராசஸை நீங்கள் எடிட்டராக எப்படி இருக்கும் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் நம்மகிட்ட வர்றாங்கும் போது அவங்கள்ட்ட இருந்து நம்மளோட சில இன்புட்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா. ஸோ அவங்க என்ன நீஷு, அவங்க என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, எந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஓவராலாக நம்ம ஐடியேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவங்களோட பேஜை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ ரிசர்ச் பண்ணும்போது ஓவராலாக அவங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் அண்ட் ஆல்சோ அவங்களோட காம்படிட்டர்ஸ் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி பெட்டர் பண்ணலாம், இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே ஐடியேஷனில் பண்ணுவோம். ஒன்ஸ் ஐடியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டோரி போர்டிங் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஷன் கிராஃபிக்ஸ் வீடியோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன சினாரியோ இருக்கணும், என்ன லோகோ இருக்கணும், கலர் கோட்லேருந்து லோவர் தேர்ட்லேருந்து இந்த மாதிரி ஓவராலாக நம்ம ஸ்டோரி போர்டிங், அதாவது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டோங்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஸ்டோரி போர்டிங் பண்ணிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது ஓகே இதுதான் சினாரியோ வரப்போகுதுங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடிட்டர்ஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கீ ஃப்ரேம் பண்ணுறதோ அதுக்கு இமேஜஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு பண்ணுவாங்க. ஒன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி பார்க்காம இருப்பாங்க இல்லையா, எங்கள் டீம்லேயே ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ ரிவ்யூ பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி ரஃப் வீடியோவும் பார்த்துருக்க மாட்டாங்க அண்ட் ஆல்சோ அந்த கிளைண்ட்டோட ப்ரொஃபைலும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வீடியோவை அமுச்சிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கன்வே ஆகுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். ஸ்டோரி டெல்லிங் கன்வே ஆகுதா, எமோஷனல் கன்வே ஆகுதா, பிஜிஎம் கனெக்ட் ஆகுதா, இந்த மாதிரியான திங்ஸ் அவங்க ரிவ்யூ பண்ணும்போது அவங்களுக்கு சில கரெக்ஷன்ஸ் தோணும் இல்லையா, அது வந்து திரும்பி எடிட்டர்ஸ்க்கு போகும். ஸோ இதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதை நாங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியில் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இது தான். இதில் ஒரு அந்த ரிவ்யூ பார்ட் மட்டும் நான் ஃப்ரீலான்சிங் பண்ணும் போது இல்லை. ஸோ நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்து இது சரியா தப்பா அப்படின்றத நான் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ கிளைண்ட் கரெக்ஷன்ஸ் தருவாங்க. இப்போ வந்து அந்த ரிவ்யூ பார்ட் வச்சு நாங்கள் கம்பெனியாக ஒரு ப்ராசஸ்டாக போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்க்கான அந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. இது வந்து வீடியோ எடிட்டிங்
அதுக்கான ப்ராசஸ். பட் இப்போ சாஃப்ட்வேர் வரும்போது, ஏன்னா நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் இருக்குது. மொபைல் ஆப்பை தவிர்த்துட்டே சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ இருக்குது, டாவென்சி இருக்குது. இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அதிகமாக நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, அதில் தான் மற்ற சாஃப்ட்வேரை எப்படி பார்க்குறீங்க? என்கிட்ட சாஃப்ட்வேர் பொறுத்து கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களோட நீடு பொறுத்து அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஃப் கட்டு, ட்ரெய்லரு, மேஷப், ரீமிக்ஸு, ஆடியோ ஒர்க்ஸு, எஸ்எஃப்எக்ஸ் இந்த மாதிரியான திங்ஸுக்கு எல்லாமே ப்ரீமியர் ப்ரோ நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் டாவென்சி வந்து நான் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்குன்னா கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதில் என்ஹான்ஸ்டாக நம்ம கலர் என்ஹான்ஸ் பண்ணி முடியும் இல்லையா, ஸோ அதுக்காக. அண்ட் ஆல்சோ மோஷன் கிராஃபிக்ஸ் நீங்கள் ரிலேட்டடாக பண்ணுறீங்க, ரிட்டன்ஷன் எடிட் பண்ணுறீங்க, அதிகமாக ஸ்மூத்தான கீ ஃப்ரேம்ஸில் எடுத்துகிட்டு வரீங்கும் போது கண்டிப்பாக நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ டாவென்சி ப்ரீமியர் ப்ரோவோட அதை நீங்கள் நல்லா பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பேசிக்கான ஒரு யூடியூப் வீடியோஸ் அதிகமாக குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டியாக நீங்கள் பண்ணுறீங்கும் போது தாராளமாக விஎன், கேப்கட் இந்த மாதிரியான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போது இது வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு போனதுக்கப்புறம் இப்போ எடிட்டிங் ஸ்டைலுக்கு வந்துடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து இப்போ நாமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற காலத்தில், நாங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஃபாக ஜஸ்ட்டு 2 கட்டு 4 ஸ்மூத்தான ட்ரான்ஸ்லேஷன் இதை போட்டுட்டு அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிவிடுவோம். பட் இப்போது ட்ரெண்டு வந்து அப்படி இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நல்லா வந்து பூம் ஆகி வந்துட்டுருக்கு. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ மெத்தடில் வந்து ரிட்டென்ஷன் எடிட்டிங் அப்படின்னு வந்து போயிட்டுருக்காங்க. ஓல்டு எடிட்டிங்க்கும் அந்த மெத்தடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரிட்டென்ஷன் எடிட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை இதில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ ஓல்டு எடிட்டிங்க்கும் ரிட்டன்ஷன் எடிட்டிங்க்கும் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்ன குழந்தைங்க ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 10 வயசு குழந்தைங்க கன்சியூம் பண்ணுற கண்டென்ட்டில் சோட்டா பீம், டோரேமான் இந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து ஒரு சைடு வச்சுக்கலாம். இது வந்து ஓல்டு எடிட்டிங். இப்போ அந்த கோகோ மெலன் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் வந்து 10 to 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு கட்டு வரும், ஒரு மியூசிக் வரும். பட் இந்த கோகோ மெலன் வந்து 2 to 3 செகண்ட்ஸ்க்கு இப்போ A2D கூட அவரோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ 2 to 3 செகண்ட்ஸ்க்கு மாறும்போது குழந்தையோட அட்டென்ஷன் வந்து அந்த சேச்சுரேட்டடான கலர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ இருக்க அடல்ட்டுக்கு அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அஃப்கோர்ஸ் தெரியும் இல்லையா, ஹூக்கில் ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸில் எப்படி இருக்கணும், பி ரோல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கணும், மியூசிக் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும், படத்தில் வர அந்த ட்ரெய்லரில் வர சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ ரீல்லே வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிஜி ஆடு வரக்கும் இப்போ சோஷியல் மீடியா கண்டென்ட் போயிடுச்சு. நார்மலாக வீடியோ எடுத்து பேசுகிறது போக சிஜி பிளண்டரில் பண்ணி ரீலில் போடுற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அது மெயினாக மாறுறதுக்கு காரணம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா பீப்புளோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடுச்சு. யூடியூப்பில் ஒரு 1 hour கோர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 1 hour வீடியோ பார்க்குறத விட இப்போ என்னைய பர்சனலாக கேட்டிங்கன்னா கூட ஒரு 1 மணி நேரம் உட்காந்து என்னால் பார்க்க முடியல. ஆனால் ரீல்ஸ் வந்து என்னால் ஒரு மணி நேரம் ஏன்னா வேறு கண்டென்ட்ஸ் வரும்போது எனக்கு அந்த அட்டென்ஷன் வந்து ஒரே 1 மணி நேரத்தில் ஒரு வீடியோவில் இருக்க மாட்டேங்குது. நம்ம கன்சியூம் பண்ண கண்டென்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுதான் இப்போ ஓல்டுக்கும் இப்போ நியூக்கும் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பீப்புளோடைய கன்சியூமிங் மெத்தட் எது இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நம்ம எடிட்டிங் பண்ணி தர்றது அப்படின்றது இதுவாயிருச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து இப்போது நீங்கள் கோர்சஸ் எல்லாம் 1 hour நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் வந்து யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து கண்டென்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய கண்டென்ட் வந்து போட்டுட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எதை செய்கிறது அப்படின்னு தெரியல. க்ரியேட்டிவான விஷயங்களை நம்மளால் வந்து யோசிக்க வந்து முடியல. இப்போ நம்ம வந்து இது எடுத்துக்காட்டுக்கு க்ரியேட்டிவ் பிளாக் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். எல்லாருக்குமே காமனாக வரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான சூழல் இருந்து திரும்பவும் மேலேருந்து வர்றது அப்படின்றது ரொம்ப சிக்கல். அந்த மாதிரி க்ரியேட்டிவ் பிளாக் உங்களுக்கு வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ எனக்கு க்ரியேட்டிவ் பிளாக் வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது வந்துடும். ஸோ அது நம்ம சோஷியல் மீடியா பார்த்து இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறதுனால திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு ஒன்று ஸ்பார்க் ஆகலை அப்படிங்கும் போது நான் ஒரு 30 to 45 minutes வந்து நான் ஒரு பிரேக் எடுத்துப்பேன். ஸோ இந்த பிரேக் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா சாஃப்ட்வேரு எல்லா ஆப்ஸையுமே க்ளோஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுருவேன். வச்சுட்டு அது ரிலேட்டடாக அந்த நீஷில் உள்ள வீடியோஸை, அந்த மோஷன் கிராஃபிக்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோஸை நான் கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பேன். ஒரு 45 நிமிஷம் to 1 hour வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேங்கும் போது நமக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும். அப்புறம் நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு blank ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி உக்காந்துருவேன். ஸோ நம்ம பார்த்தது எல்லாம் நமக்கு மைண்டில் ஓடும்போது இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இது பேசிக்காகவே ஒரு க்ரியேட்டிவாக ஒரு மைண்டு வேலை செய்யுது. நான் நம்புறது என்னென்னா க்ரியேட்டிவிட்டியாக பேசிக்காக மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா கனெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் தான். நம்ம ஒரு இடத்துல ஒன்று பார்த்துருப்போம், இன்னொரு இடத்துல ஒன்று பார்த்துருப்போம். இது எல்லாமே சேர்ந்து
ஒரு டாட்டை கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறோங்கிறத நம்மளோட க்ரியேட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு க்ரியேட்டிவ் பிளாக் வராது. ஸோ அதனால நான் அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வரலைங்கும் போது கிளைண்ட்டை கேட்குறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறத விட நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி வரும். அதாவது புது விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அது ரிலேட்டடாக நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அது ரிலேட்டடாக புதுசான விஷயங்களை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா புது ஐடியா நமக்கு வரும். பழைய பிளாக் போயிட்டு புதுசாக நம்ம வந்து ஐடியாஸில் வந்து வந்துடலாம். இப்போது நீங்கள் வீடியோ எடிட்டிங் இப்போ தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது நிறைய நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் தேவை, டெம்ப்ளேட்ஸ் தேவை. அப்போது நிறைய நம்ம கையிலே இருக்காது எப்போவுமே. அப்போது நம்ம நிறைய வெப்சைட்களில் போயிட்டு தான் இதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வருவோம். அந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடிட்டர் ரிலேட்டடாக என்ன மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறீங்க? ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனா மோஸ்ட்டாக என்வாட்டோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்வாட்டோ, ஃப்ரீபிக் இந்த மாதிரியான சைட்டில் வந்து நமக்கு ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ், டெம்ப்ளேட்ஸு இதெல்லாம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ productioncreate.comனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ்க்கான அசெட்ஸ்லாம் லைக் ஃபயர், எக்ஸ்ப்ளோஷனு இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து நம்ம அது பெய்டும் இருக்குது, பட் ஃப்ரீயான அசெட்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ அதில் போய் எடுத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ நாங்கள் மெயினாக டெய்லி யூஸ் பண்ணுறது என்னன்னா Adobe Podcast. ஸோ அதில் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளியர் பண்ணிடும். அண்ட் இது போக மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக ஐகான்ஸ்லாம் தேவை. ஸோ அதுக்கு வந்து flaticon.comனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது போக lootyfiles.comனு ஒன்று இருக்குது. அது வந்து நமக்கு ஐகான்ஸே வந்து அனிமேட்டடாக இருக்கிற வெப்சைட்டு. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் தான் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்த ஜெனரேஷன் நம்ம வந்து காலம் வந்து வேகமாக வந்துகிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் ஏஐ வந்துருச்சு. வீடியோ எடிட்டிங்லும் ஏஐ வந்துருச்சு. இப்போ உங்கள் சைடில் இருந்து அந்த ஏஐயை எந்த வகையில் யூஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேருக்கு அது தாட் மாறிட்டே இருக்கும். ஏஐ வந்ததனுடைய விளைவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தாட்டு. உங்கள் சைடில் நீங்கள் என்ன இதை நினைக்கிறீங்க? ஸோ பர்சனலாக ஏஐ இன் வீடியோ எடிட்டிங் பற்றி கேட்டிங்கன்னா சில பேர் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வந்து வீடியோ எடிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். பர்சனலாக நான் அதை நம்பலை. பிகாஸ் ஏஐ வந்து ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே ஜென்ரேட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணுறது தான் அது வந்து ரெப்ளிகேட் பண்ண போகுது. பட் நம்மளோட மைண்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுறோமோ அதில் வந்து டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு அந்த க்ரியேட்டிவ் மைண்டு வேலை செய்ய போகுது. ஸோ பொதுவாக வந்து வீடியோ எடிட்டர்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுங்கிறத நான் பர்சனலாக நம்பலை. பட் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணாத வீடியோ எடிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணணுன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி Adobe Podcastலாம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் அது பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் வந்து வீடியோ எடிட்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ கரண்ட் சினாரியோக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் அது ரீப்ளேஸ் பண்ணுமான்னு தெரில. மேபி ஃப்யூச்சரில் பண்ணாலும் பண்ணலாம். கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா ஏஐ அப்படின்றது வந்து ஒரு டூல் தான். நானும் கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். அது ஒரு டூல். அதை கற்றுக்காத ஆட்கள் அது கட்டாயம் வந்து ரிப்ளேஸ் பண்ணிவிடும். பட் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்களுக்கு நிறைய கெய்னிங் வந்து இருக்கும் அப்படின்றதான் உண்மை. இப்போ நம்ம வந்து எடிட்டிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் நம்ம நிறைய சிக்கல் என்ன அப்படின்னா இந்த ஒர்க் நேச்சராக. ஏன்னா நீங்கள் உங்கள் கம்பெனிஸில் நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரீலான்ஸ் வெஸ் ஃபுல் டைம் ஜாப் இது ரெண்டுத்தில் எது நீங்கள் ப்ரிஃபரபுளாக இருக்கீங்க, இல்லை இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை பார்க்குறீங்க? ஸோ போத் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஜாப் ரெண்டுமே நெகட்டிவ்ஸும் இருக்குது, பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான சேலரி செட்டில்மெண்ட் இருக்கும், ப்ராப்பரான டைமிங் இருக்கும். பட் ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான டைமிங் இருக்காது. மந்த்லி வந்து உங்களுக்கு அமௌண்ட்டில் ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது. நம்ம எப்போ ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களோட ஃபேமிலி வந்து உங்களோட அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீலான்சிங் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி உங்களை நம்பி தான் இருக்குங்கும் போது நீங்கள் ஜாப் போயிட்டு நல்லா லேர்ன் பண்ணிட்டு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து எனக்கு மந்த்லி இவ்வளோ செட்டில்டாக எனக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கும் போது நீங்கள் ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி மெயினாக டைமிங்கில் நம்ம நினச்ச நேரம்லாம் பண்ண முடியாது. எப்போ வேணால் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும். இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டுத்தில் எதுவுமே சொல்ல மாட்டேன். அது உங்களோட நீடு பொறுத்து தான்ன்றது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு உங்கள் கையில் உங்கள் கம்பெனிக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் அவங்ககிட்டேருந்து இதெல்லாம் இருந்தால் அவங்கள வந்து நான் வந்து இந்த வேலைக்கு எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு போகிறவர் எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும்? ஸோ இப்போ ஃபுல் டைம் ஜாபுக்கு போகிறவங்க மெயினாக ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ இருக்க எடிட்டர்ஸ் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்ன, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷன் வீடியோ இருக்குன்னா அதிலே 30 வீடியோ வந்து போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜாபில் ஈஸியாக செலக்ட் ஆக மாட்டீங்க. நான் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு சர்டைன் நீஷுக்கு ஒரு 20 நீஷ் ஹெல்த்து, ஃபுட்டு இந்த மாதிரியான நீஷ் இருக்குன்னா ஒவ்வொரு நீஷ்லேயும் 2 to 3 வீடியோஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்கேஸ் ஃப்ரீலான்சிங்காக பிச் பண்ணாலும் சரி, இல்லை ஜாபில் போய்ட்டு ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறீங்கனாலும் சரி, அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக நிறைய நீஷில் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடச்சிடும். ஏன்னா பிராண்ட் நீங்கள் ஜாப்னு போகும்போது அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நிறைய பிராண்ட்ஸ் வரலாம். அதே மாதிரி நமக்கு வந்து
திங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நான் கேட்ட கேள்வி வெறும் ஜாபுக்கு தான். இது வந்து ஃப்ரீலான்சருக்கும் கரெக்டாக அதே ரெப்ளிகேட்டட் தான். ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தாலும் இல்லை ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக வேலைக்கு சேரணுனாலும் அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அவங்க ரெண்டும். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா வீடியோ எடிட்டர்ஸ்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் கேட்பாங்க, அந்த மாதிரியான திங்ஸ்லாம் இருக்குது. பட் அது ஒரு சைடு இருந்தாலும் உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் யாருமே பண்ணாத அளவுக்கு நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ்லாம் தெரியணும், உங்களோட ரெஸ்யூமில் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்றதை தாண்டி வீடியோஸ் உங்களால் ரெப்ளிகேட் பண்ண முடியுதாங்கிறத மெயினாக பார்ப்பாங்க. எம்ப்ளாயி அப்படின்னும் போது அவருக்கு கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துக்கும். பட் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறவருக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் வந்து எடிட் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ வந்து சார்ஜ் வந்து பண்ணலாம்? நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா. ஸோ ஃப்ரீலான்ஸராக ஒரு ரீலுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து ஃப்ரம் 700 to 3500 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். அது எப்படி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி, அப்புறம் நம்பர் ஆஃப் ரீல்ஸ் பர் மந்த்து, எவ்வளோ ரிவிஷன்ஸ் சொல்லுவாங்க, அதை பொறுத்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களோட சாஃப்ட்வேருக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரியான நிறைய திங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ரீலுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து நிறைய எடிட்டர்ஸ் வந்து 300-200க்குலாம் எடிட் பண்ணுறாங்க. ஃப்ரீலான்சராக இருந்துட்டு 10K per month நான் தரேன்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம். பட் நீங்கள் எங்கே நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறது, எங்கே நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, கிளைண்ட்ஸ் வந்து உங்களோட 6 months கான்ட்ராக்ட் போடுறாங்க, அவங்களோட நிறைய நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்கங்கும் போது நீங்கள் தாராளமாக நெகோஷியேட் பண்ணலாம். மற்றபடி அது குவாலிட்டி எந்த மாதிரி அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் என்னை கேட்டால் 500 கீழெல்லாம் சார்ஜ் பண்ண வேண்டாம், அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுறது பெட்ரு. இப்போ நீங்கள் சார்ஜஸ் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஏன்னா நானே கூட ரீசெண்டாக ஒரு ரீலும் போட்டிருந்தேன். அதில் வந்து என்னன்னா பேட் கிளைண்ட்ஸ் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 500 தான் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் 5 நாள் வந்து வேலை பார்ப்பீங்க. அவங்க திரும்ப ரிவிஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் வந்து பண்ணுறது? ஸோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எங்களுக்கு நடந்திருக்கு இப்போ கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணதில். ஸோ அதில் வந்து சில கிளைண்ட்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டேர்ம்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்போ நம்ம இன்வாய்ஸ் அனுப்புகிறோம், அந்த மாதிரி பேமெண்ட் டேர்ம்ஸ்லாம் அனுப்புகிறோன்னா எந்த மாதிரியான டேர்ம்ஸ்னு முன்னாடி அனுப்பிச்சிட்டோன்னா இந்த ப்ராப்ளம் வராது. நாங்கள் அனுப்பாமல் விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் நாங்கள் வீடியோ முடிச்சு கொடுத்துட்டோம், எங்களுக்கு அவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8 to 9 months ஆச்சு, பே பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வரக்கூடாதுன்னா, நீங்கள் இன்வாய்ஸ் அனுப்பும் போது அதில் எத்தனை நம்பர் ஆஃப் வீடியோஸ் அவங்க கொடுக்கணும் per monthன்றதுலேருந்து பர் வீடியோக்கான சார்ஜ் என்ன, இன்கேஸ் 2 ரிவிஷன்ஸ்க்கு மேலே 3ஆவது ரிவிஷனுக்கு சொல்கிறாங்கன்னா அடிஷ்னல் ரிவிஷன்ஸ்க்கான சார்ஜ் என்ன, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நீங்கள் டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வராது. ஸோ இதெல்லாம் முன்னாடியே சொல்லாத போது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போயிடும்னா 5-6 கரெக்ஷன்ஸ் போகும், நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடும், அதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கும் போது அதை முன்னாடியே மென்ஷன் போட்டோன்னா இந்த ப்ராப்ளமே வராது. அவங்களுக்கு என்ன இருக்குன்றத கிளைண்ட்டுக்கும் நமக்கு இருக்கிற ப்ரைஸிங்கு, அந்த கான்ட்ராக்ட்ஸு, எவ்வளோ டூரேஷன்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம முதல்ல முடிவு பண்ணிவிட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும். ஆனாலும் அதை இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஆர்வத்தில் பண்ணுறவங்களால முடியாது. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ரீலான்சராக மாறுறீங்க அப்படின்னா இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எக்ஸாக்ட்லி. வீடியோ எடிட்டிங் அப்படின்ற என்னுடைய ஸ்கில்லை வந்து நான் வந்து போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்காகவே பர்சனலாக வச்சிடறேன் அப்படின்னா கூட என்னுடைய ஸ்கில்ஸை நான் சோஷியல் மீடியாவில் ஷோ பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ முக்கியம்? இந்த 2025 என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியம்தான். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வீடியோ எடிட்டர் ஹையர் பண்ணுறது ஒரு ஃப்ரீலான்சர்னே எடுத்துக்கலாம். ஒரு 2015-16 டயத்துலலாம் நம்ம கேட்டோன்னா ஃப்ரீலான்சராக ஏதோ ஸ்கேமான வார்த்தை அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம் அப்படின்னா ஃப்ரீலான்சர்னால் நார்மலாக வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க, அதாவது ஃபைவர், அப்வொர்க் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா ஃப்ரீலான்சர் வந்து வெறும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேருந்தே கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கிளைண்ட்ஸ் கொடுக்குற கிளைண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் இருந்து இப்போது சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டாங்க. பிராண்ட்ஸாக இருக்கட்டும், ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே வந்து கான்டென்ட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்ணும்போது தான் நமக்கு அஃப்கோர்ஸ் கிளைண்ட்ஸ் வருவாங்க. அது உங்களோட நீங்கள் ஃபேஸை காமிச்சு பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம், இல்லை உங்களோட ஒர்க்ஸை காமிச்சு பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரியும் பண்ணி நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். பட் சோஷியல் மீடியாவில் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஷேர் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து ஈஸியாக எடுத்து கொடுக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், வேறு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது? வேறு நிறைய வழிமுறைகள் இருக்குது. லைக் இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷோகேஸ் பண்ணி எடுக்கிறது ஒரு வழி. இது இல்லாமல் உங்களோட ஒர்க்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, பயங்கரமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கும் போது தாராளமாக நீங்கள் கோல்டு டிஎம் பண்ணி பண்ணலாம். இட் மேபி ஆன் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஆர் இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் இது பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து உங்களோட ஊரில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நெட்வொர்க்கிங் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க்கிங் பண்ணுற மூலிமா நிறைய கிளைண்ட்ஸோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள கிளைண்ட்ஸ் மாற்றலாம். அதே மாதிரி லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் வந்து நெட்வொர்க்கிங் ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இப்போது பிரகாஷ் வந்து தொடர்ச்சியாக
இன்றைக்கி நிறைய கிளைண்ட்ஸோட வந்து ஒர்க் வந்து பண்ணுறாரு. ஒன் சுச்சுவேஷன்ஸ் இப்படி வச்சுப்போம் நம்ம. இப்போ உங்கள் கையில் எதுவும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கரெக்டான விஷனை நீங்கள் செட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ தொலைவு வந்துட்டீங்க, நிறைய தப்பு பண்ணி அதை சரி பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் மேலே வந்திருப்போம். இப்போ இது எல்லாத்தையும் தப்பெல்லாம் பண்ணாமல் ஓரளவுக்கு, ஏன்னா நிறைய தப்பு பண்ணி தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ஏற்கனவே தப்பு பண்ணவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு கூட நான் பண்ணலாம். அப்படி நீங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, புது புது விஷயங்களை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ரோட் மேப்பாக நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா அது வந்து என்ன? ஸோ இப்போ நான் இன்றைக்கி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்னோட நீட் என்னன்னு நான் சூஸ் பண்ணுவேன். லைக் இப்போ நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன்னா, இல்லை எனக்கு வந்து அல்டிமேட் கோல் வந்து மணி மேக் பண்ணுறது தானா அப்படின்றத நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேங்கும் போது அதுக்கான சாஃப்ட்வேர்ஸை நான் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணுறேங்கும் போது அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா கான்டென்ட்ஸ், பிராண்ட்ஸுக்கு யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பரேட் வீடியோஸ்லாம் பண்ணுறீங்கும் போது அதுக்கான சாஃப்ட்வேரை நம்ம சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவோம். ஸோ போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, நான் எப்படி ப்ரோ ஸ்டார்டிங்கில் எனக்கு கிளைண்ட்ஸே இல்லை, எப்படி நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஆன்லைன்லேருந்து பாட்காஸ்ட் எடுத்துட்டு அதை ரெப்ளிகேட் பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது ஆன்லைனில் பார்க்குற வீடியோஸை அப்படியே நீங்கள் ரெப்ளிகேட் ஜஸ்ட் அதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் லெவலுக்கு ஒரு 30 to 40 வீடியோஸ் வந்து உங்களோட கையில் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். அது போக நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் மூலிமா அப்ஸ்கில் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை யூடியூப் கோர்சஸ்லேயே நீங்கள் அப்ஸ்கில் பண்ணலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி பொறுத்து தான். இப்போ நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து உங்களுக்கு அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை முழுக்க கற்று தராது, நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஜஸ்ட் ரீல்ஸ் எடிட் பண்ணி இப்போதைக்கு நான் மணி மேக் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் யூடியூப் மட்டும் கற்றுக்கலாம். ஸோ அந்த இதை சூஸ் பண்ணிட்டோங்கும் போதே அதுக்கான திங்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும், அந்த ரோட் மேப். ஸோ அது ஸ்கில் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் காமிக்கிறீங்களா காமிக்கலையான்றது நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ் காமிக்கிறீங்க அப்படிங்கும்போது மெயினாக இங்கே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் வரணுன்னாலும் சரி, ஜாப் கிடைக்கணுனாலும் சரி, ஃபஸ்ட்டு விஷயம் ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அது வந்து இட் மேபி ஆன் போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ நான் என்ன கேட்டால் நான் எப்படி ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுவேன்னா, நான் வந்து வீடியோ எடிட்டிங் சொல்யூஷனாக ஆன்லைன் கோர்ஸ் போடுறோம், அதே மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அதே மாதிரி நார்மல் பீப்புளுக்கு யூடியூப் டுட்டோரியல்ஸ் போடுறோம். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ், கிரியேட்டர்ஸ், பீப்புள்ஸ், பிராண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வீடியோ எடிட்டிங் சொல்யூஷன் கொடுக்கறனால எல்லாருக்கிட்ட இருந்தே எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கிடச்சிடும். இந்த ட்ரஸ்ட்டை நான் கெயின் பண்ணிட்டேங்கும் போது நான் டேரெக்டாக அவங்களுக்கு டிஎம் பண்ணிட்டேனாலே எனக்கு தாராளமாக அவங்க கிளைண்ட்டை கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் என்னை செலக்ட் பண்ணாங்கன்னு, என்னோடய யூடியூப் சேனல் வச்சு தான் என்னை அவங்க செலக்டே பண்ணாங்க. எனக்கு அப்போ வந்து வீடியோஸ் வந்து என்கிட்ட கையில் இல்லை, ஆனால் என்கிட்ட கையில் இருக்க வேண்டிய வீடியோஸ் எல்லாமே என்னோடய யூடியூப் சேனலில் இருந்துச்சு. ஸோ தாராளமாக என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இவ்வளவும். அதை நீங்கள் சூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி பொறுத்து தான் இருக்குது. ஓகே பிரகாஷ், இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கம்பெனி வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சுருக்கீங்களா? உங்கள் ஆஃபீஸோடைய கல்ச்சர் எப்படி இருக்குது? ஸோ நாங்கள் வந்து 12+ மெம்பர்ஸ் இருக்கோம். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், நாங்கள் எல்லாருமே ஃப்ரீலான்சிங் செட்டப்பில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட அல்டிமேட் கோல் என்னென்னா, பர்சனல் பிராண்டிங்கில் ஒருத்தரோட ஐடென்டிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 50 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் டில் டேட். நிறைய கிளைண்ட்ஸ் அண்ட் குளோபல் கிளைண்ட்ஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நீங்கள் ரிமோட்லேயே வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ரிமோட்டில் அப்படின்னு வரும்போது இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ ரிமோட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக அவங்க வந்து வீடியோஸ் டெலிவர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது நம்ம வந்து ஒரு சேலரிக்கு வைக்கிறோங்கும் போது நம்ம என்ன தான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து முடித்தாலும் முடிக்கலைனாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டே மந்த்து என்னன்னா சேலரி போட்டுருவோம். பட் ஃப்ரீலான்சிங்கில் அப்படி கிடையாது, பர் வீடியோக்கான சார்ஜஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க முடித்தா தான் அதுக்கான சார்ஜுங்கும் போது ப்ராப்பராக அவங்க பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இதில் இருக்க நெகட்டிவ் என்னென்னா, எப்போ வேணால் அவங்க வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்டீஸ் பீரியட் இந்த மாதிரியான திங்ஸ் மிஸ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுலாம் வந்து ஆன்லைனில் பண்ணுறத விட ஆஃப்லைன் தான் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்கள அப்ஸ்கில் பண்ணுற மாதிரியான திங்ஸ்லாம் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. பட் எங்கள் இதில் நாங்கள் எப்படி இப்போது லாஸ்ட் 3 to 4 மந்த்ஸாக மேனேஜ் பண்ணுறோன்னா, ப்ராப்பரான எஸ்ஓபி போட்டு எடிட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த டைமிங்லேருந்து எந்த டைம் ஒர்க் பண்ணணும், அந்த வீடியோ எடிட் பண்ணுற போது ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து எண்டு ப்ராசஸ் எப்படி பண்ணணும், அதெல்லாம் யார் ரிவ்யூ பண்ணுவா, யாருக்கு அசைன் பண்ணுவா, அந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டு அதுபடி தான் நாங்கள் ரன் பண்ணிருக்கோம். ஸோ டில் டேட் எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. அதாவது ஒரு ஆஃப்லைன் ஆஃபீஸரை நீங்கள் ரிமோட்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஓகேங்க. இப்போது உங்களுக்கு ஃப்ரீலான்சரில் கண்டுபிடிக்கிறீங்களா? இவரை உங்களுக்கு இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, 12+ மெம்பர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இவங்க நல்லா
ஸ்கில்லாக இருக்கக்கூடிய ஆள் தான் இவங்க நம்ம டீமுக்கு வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க? ஸோ மெயினாக நாங்கள் 3 ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஹையரிங் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் எல்லோரும் பண்ணுற மாதிரி ஹையரிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களால் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா தான் நாங்கள் அந்த ஃபில்டரே பண்ணுவோம். ஸோ அதில் செலக்ட் பண்ணுறவங்கள எங்களோட வீடியோஸ் பர்சனலாக கொடுத்து அதை வச்சு நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் நினைக்கிற மாதிரி வருதா, அந்த ஸ்டோரி டெல்லிங் இருக்கா, அந்த எமோஷன் கன்வே ஆகுதா, ப்ராப்பரான எஸ்எஃப்எக்ஸோட சவுண்ட் இருக்கா, இந்த மாதிரியான நிறைய திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் அதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து செலக்ட் பண்ணுறவங்கள சில பேர் வந்து பேசிக்கான எடிட்டும் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும், புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரியான இது விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்களே பர்சனலாக ட்ரெயின் பண்ணிடுவோம். இல்லை நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீடியோஸ் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்காக எடிட் பண்ணுறவங்களே நீங்கள் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையாது, எடிட்டிங் கூட நெக்ஸ்ட்டு தான். ஆனால் அது ப்ராப்பராக நம்மளோட அந்த கிராஸ்ப் பண்ணுற அந்த பவர் இருந்தாலே எங்களுக்கு போதுமானது தான். பிகாஸ் நாங்களே ட்ரெயின் பண்ணிவிடுவோம். இப்போ உங்கள் ஆஃபீஸ் செட்டப்பில் நீங்கள் வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் வந்து பண்ணுறீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஷூட்டிங்கு, ஸ்கிரிப்டிங்குன்னு எல்லாமே நீங்களே வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களா? இல்லை அவங்க எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, அவங்கள கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவீங்களா? இல்லை, ரெண்டுமே பண்ணுறோம் ஆக்சுவலாக. பட் சில கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நேரில் அதாவது சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றியான எஜுகேஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க என்ன ப்ராம்ப்ட் பண்ணுங்கிறது முதற்கொண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீலை பற்றி அவர் பேச போகிறாருங்கும் போது, ஒரு நீஷில் ஹெல்த் இண்டஸ்ட்ரி பேச போகிறாங்கும் போது அவருக்கு அந்த ஹெல்த்தான டேர்ம்ஸ் தெரியும், பட் அதை எப்படி கன்வே பண்ணுங்கிறது தெரியாது. ஸோ அதை வந்து மாடுலேஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் பர்சனலாக கேமராலேருந்து எல்லாமே ஷூட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்கிரிப்டையும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இது இப்படி தான் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹூக்லேருந்து அதை எப்படி கன்வே பண்ணணும் எமோஷனலாக அப்படிங்கிற திங்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட வாங்கிட்டு அது ப்ராப்பரான எடிட்டிங் மூலிமா அவங்களோட அக்கௌண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுற வரைக்கும் போஸ்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எது போகுது எது போகல, அடுத்து எந்த மாதிரி போடலான்ற கண்டென்ட் கேலண்டர் ஐடியேஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வளவன்ற ஒருத்தர் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே இல்லை, இனிஷியலாக உள்ளே வரணும்னு நினைக்கிறார், சோஷியல் மீடியாக்குள்ளே வரணும், அவரை வந்து பர்சனலாக பிராண்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, பட் சோஷியல் மீடியாக்குள்ளே இல்லை, பர்சனலாக நான் வந்து பிராண்டிங் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு வர்றவருக்கு எந்த மாதிரியான ஸ்டேஜஸ் இல்லை எந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் வந்து வச்சுக்கிங்க? ஸோ பர்சனலாக நாங்கள் இங்கே வந்து எங்களோட கிளைண்ட் சூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை கிளைண்ட்ஸ் எங்களுக்கு சூஸ் பண்ணுறதுனாலும் சரி, மெயினாக அல்டிமேட் கோல் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து 2x ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எண்ட் ஆஃப் த டே கோலாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து இப்போ உங்களுக்கு நான் பர்சனல் பிராண்டிங் பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அகாடமி ரிலேட்டடாக என்னால் நான் வந்து எப்படி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கெயின் பண்ண முடியுங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு ஐடியேஷன் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கோல்ட் டிஎம் பண்ணுறேனாலுமே உங்களோட அகாடமியை நான் 1x 2x இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அஃப்கோர்ஸ் நீங்கள் எனக்கு மணி கொடுப்பீங்க. ஸோ அது எந்த நீஷுங்கிறத பார்த்துட்டு அது எப்படி டெவலப் பண்ணாங்கிறத உங்களுக்கு நான் ப்ரொபோசலாக அனுப்பிச்சேன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து ஓகே சொல்லிவிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சேல்ஸ் பிச்சாக பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்காக போகிறோமா, இல்லை ஆர்கானிக்காக போகிறோமா, உங்களுக்கு சர்டன் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஆர்கானிக்காக போய்க்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ணணும். அதாவது மணி மேக் பண்ணுறது கூட நமக்கு நெக்ஸ்ட்டு தான், ஃபேஸ் அவேர்னஸ் தான் இங்கே மெயின். ஸோ இப்படி நீங்கள் ஆல்ரெடி வந்து 10 ஃபிகர் ரெவன்யூ 7 ஃபிகர் ரெவன்யூ இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கும் போது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஃபேஸ் அவேர்னஸ் தான் தேவை. அப்படிங்கும்போது அதை ஃபஸ்ட்டு கிரெயின் பண்ணுவோம். ஸோ அது வந்து சர்டைன் மந்த்துக்கு இருக்கும், 3 to 4 மந்த்ஸ்க்கு இருக்கும். அது பொறுத்து அதுக்கப்புறம் அது திங்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே பெருசாக க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸை சொல்லிக்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இதே மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்களும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை தட்டிக்கங்க.